வணக்கம் நண்பர்களே. ஆந்திர மாநிலம் நல்லமலா காடுகளில் 46 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டு ஸ்ரீசைலத்தை ரீச் பண்ண போகிறோம். போன வாரம் நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம். அதில் பாதி தூரம் நடந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். அது வரைக்கும் அந்த வீடியோ இருந்தது. அதனுடைய கண்டினியூவேஷனாக தான் இந்த ரெண்டாவது வீடியோவும் இருக்க போகுது. இங்கேயே நம்ம ஸ்ரீசைலத்துக்கு நடந்து போகிறதுக்கு மேப் கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்தாலும் நீங்கள் ஆத்மகூர் வந்துடுங்க. அங்கேருந்து 7 கிலோமீட்டர் தூரம் வந்தவொடனே வெங்கடாபுரம்ன்ற ஊர் வரும். அங்கேருந்து நம்ம நடக்க போகிறோம். அங்கேருந்து 6 கிலோமீட்டர் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா கொய்சாட்டிக்கா வீராஞ்சனேய சுவாமி, அதாவது ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்கேருந்து 9 கிலோமீட்டர் தூரம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணோம்னா நாகல்கோட்டி வீரபத்ரா சாமி கோயில் இருக்குது. அங்கேருந்து 8 கிலோமீட்டர் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி தர்மலகுண்டாவை போக போகிறோம். அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து பெத்தச்சேவூர் அப்படின்ற ஒரு இடத்த ரீச் பண்ண போகிறோம். அங்கேருந்து 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து மாதம்பவி, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் பீமனி கொள்ளன், அதாவது பீமன் உருவாக்கின ஒரு குளம் இருக்குது. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் கைலாச துவாரமும், அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வந்தோம்னா ஒரு ரோடு, மெயின் ரோடு வந்துடும். அங்கேருந்து ஸ்ரீசைலம் போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ. நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆத்மகூர் ரீச் பண்ணிவிடுங்க. இங்கேருந்து ஷேர் ஆட்டோ மூலமாக வெங்கடாபுரத்துக்கு ரீச் பண்ணிடலாம். வெங்கடாபுரத்தில் நிறைய கடைகள் இருக்குது. அங்கே உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு எதுவுமே கிடைக்காது. எல்லா பொருளையும் நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்க போகிறோம். நடந்து போகும்போது இங்கே 2 இடத்துல செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் நம்ம பிளாஸ்டிக் பொருட்கள், அதுக்கப்புறம் சிகரெட் பாக்கு, அந்த மாதிரியான போதைப் பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம விடுறாங்க. அங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்றையும் நம்ம பார்ப்போம். ஆஞ்சநேயரை நாம் வழிபட்டுட்டு அங்கேருந்து திருப்பியும் ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் நடக்க போகிறோம். அப்படி நம்ம நடந்து போகிற வழியில் ஒரு மசூதியும் பார்க்குறோம். அது இல்லாமல் ஒரு மலை கிராமமும் இருக்குங்க. அங்கே இருக்கிற குழந்தைகளையும் நான் பார்த்தேன். ரொம்பவுமே ஒரு சந்தோஷமாக இருந்தது. அங்கேருந்து நம்ம அப்படியே நடந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் ரீச் பண்ணதுக்கப்புறமா நாகக்கோட்டி வீரபத்ர சாமி கோயிலை ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். நமக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் டார்ச் லைட், அப்புறம் தண்ணீர், அப்புறம் சாக்லேட்ஸ், முடிஞ்சால் குளுக்கோஸ் வாங்கிக்கோங்க. அப்புறம் முடிஞ்சால் உங்களால் ORS பவுடர் வாங்கணுன்னா கூட வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். முடிஞ்ச எலுமிச்சம்பழமும் எடுத்துகிட்டு போங்க, தண்ணியில் கலந்து குடிக்கிறதுக்காக. ஏன்னா காட்டில் நாம் அதிகமாக நடக்க நமக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப டயர்டாகிடும். அதில் இந்த பொருட்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல. முக்கியமாக தண்ணீரும், குளுக்கோஸ், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், சால்ட்டு, இந்த மாதிரி பொருட்களை எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்கள் உடம்பு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து போகலாம். அப்படி நாம் நடந்து போகும்பொழுது, நம்ம நடந்தது ஈவினிங் டைம்ன்றதால சீக்கிரமாக இருட்டிடுச்சு. அந்த டார்ச் ரோட அந்த துணை கொண்டு மட்டுமே நடந்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போயிருப்போம். நடக்கும்பொழுது நாகக்கோட்டி வீரபத்ர சாமி கோயிலை நைட்டு ரீச் பண்ணேன். அங்கே இருக்கிற சாமியை நம்ம வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடக்க ஆரம்பித்தோங்க. நடந்து போகும்பொழுது இங்கே 2 மிகப்பெரிய குளங்கள் இருந்தது. ஒன்று குடிநீர் தேவைக்காகவும், இன்னொன்று குளிக்கிறதுக்காகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் இந்த காட்டு வழியை பாதையை பயன்படுத்தி தான் ஸ்ரீசைலம் போயிட்டு ரீச் பண்ணுவாங்களாம். அதாவது ஸ்ரீசைலம் அப்படின்னா சைலம் அப்படின்னு சொன்னால் அடர்ந்த மலைகளுக்கு நடுவே உள்ள காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் கூட சேலம் என்ற ஊர் முதல்ல சைலம் தான் இருந்துச்சான். ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி மலைகள் சூழ்ந்த இடமா இருக்கும். அப்படி மலைகள் சூழ்ந்த இடத்துக்கு பேர் தான் சைலம். காலப்போக்கில் அது பேர் மருவி சேலம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போகிறோம். 26 கிலோமீட்டர் தூரம் நைட்டு நடந்ததுக்கு அப்புறமா அங்கே ஒரு இடத்துல நான் நைட்டு ஸ்டே பண்ணிட்டேங்க. அங்கே இந்த நெருப்போட துணையோடவே நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். ஏன்னா முழுக்க பனி நேரடியாக மேலே கொட்டிகிட்டே இருந்துச்சு. என்னால் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஒரு 4 மணி நேரம் அந்த இடத்துல நான் ரெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கணும். விடிஞ்சாதான் வீடியோ நல்லபடியாக எடுக்க முடியும். நைட்டில் அந்த அளவுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டேன். மறுநாள் காலையில் எழுந்து கண்டினியூ பண்ண போகிறேங்க. அதை தான் இப்போ நாம பார்க்க போகிறோம். எப்படா பொழுது வெடியும் கிளம்பலான்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் காத்துட்டே இருந்தேன். அந்த 4 மணி நேரம் போகிறது எனக்கு 40 மணி நேரம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பனி டைரெக்டாக மேலே கொட்டிகிட்டே இருந்தது. அந்த நெருப்பு மட்டும் இல்லைன்னா அந்த நைட்டு நான் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருப்பேன். ஒரு வழியாக காலையில் கொஞ்சம் விடிஞ்சுதுங்க. 6 மணிக்கும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வரல. 6:15 மணிக்கு தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்தது. விட்டா போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் மணி 6 ஆகுது. காலைல மணி 6 ஆகுதுங்க. இப்போ நல்லா பளிச்சுன்னு தெரியுது காடு. நைட்டில் ஒரே இருட்டு, ஒன்றுமே தெரியல. அதுவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நடந்து அப்புறமா ஒரு இடத்துல தங்கிட்டேன். இப்போ பேசும்போதே தகு தான் ஆடுது. ஏகப்பட்ட பனி பெய்யுது. குளிர் அதிகமாக இருக்குது. யானைகளும் புலிகளும் நடமாடுற இந்த காட்டுப்பகுதியில் நமக்கு மொழி தெரியாமல், ஏன்னா வந்ததுல இங்கே நான் மட்டும்தான் இப்போ தமிழ் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாமே தெலுங்கு தான் பேசுகிறாங்க. மொழி தெரியாமல் காட்டுக்குள்ளே நம்ம நடந்துகிட்ருக்கோம். இந்த வீடியோ நிறைய தெலுங்கில்
போட்டிருப்பாங்க, இந்த வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. ஆனால் தமிழில் ஃபஸ்ட் டைம் நம்ம தான் போடுறோம். அதனால் இந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள், அதுவும் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று நைட்டு ஸ்டே பண்ணதை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் நடந்து வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் குளிராக இருந்தது, கால் வேறு ரொம்ப வலியாக இருந்ததால் ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் தூரம் இருந்தாங்க, நாங்கள் படுத்திருப்பேன், ஒரு 10 நிமிஷம் படுத்திருப்பேன். பனி டைரெக்டாக அப்படியே மேலே இருந்து கீழே இறங்குது. நான் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரல, இது முன்னாடி வந்தவங்களாம் வந்து பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கேன் வந்திருக்காங்க. நாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம், அதனால் நமக்கு வந்து இவ்வளோ குளிர் இருக்குன்னு தெரியாது. அவங்களாம் பெட்ஷீட் போத்திட்டு தூங்குறாங்க, நம்ம டவுல் மட்டும் தூக்கி முகத்தில் மூடிக்கிட்டு தூங்குறோம். தூங்கவே முடியல, ஃபுல்லாக பனி பெஞ்சிக்கிட்டே இருக்குது, சரியாக தூக்கமே இல்லை. அடிக்கடி அந்த குளிர்லேயே நம்ம ஏந்து டைம் ஆகிடுச்சா பார்க்குறோம். டைம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. காலையில் அப்புறம் மணி விடிஞ்சுது, 6 மணி ஆச்சு. அப்பயும் வந்து சூரியன் வரத்துக்கான இதே தெரியல, ஃபுல்லாக இருட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறமா தான் அந்த தீ மூட்டின இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு 6:30 மணி ஆச்சு. கொஞ்சம் கிளியர் ஆனவுடனே நான் திருப்பி எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். இப்போ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் நம்ம முன்னாடி போகிற எல்லாமே. இந்த பக்கமாக தான் நம்ம வந்து முன்னாடி போக போகிறோம். ஃபுல்லாக அடர்ந்த காடுங்க, நிறைய வந்து மூங்கில் மரம் தான். நைட்டுக்கு வந்ததால் நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாகவே நம்மளை சுற்றியுமே மூங்கில் காடு தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துக்கும் போது ஃபுல்லாக மூங்கில் காடு தான் பார்த்துட்டே வரும். மூங்கிலுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது. நம்மளை சுற்றியுமே பாருங்கள், எல்லாமே மூங்கில் மரங்களாக தான் இருக்கும். நேற்று நைட்டு கூட நாம் மலை ஏறும் போது ரொம்பவுமே இருட்டிடுச்சு. அந்த வீரபத்திர சாமி கோயில் வரைக்கும் 7 மணிக்கு கொஞ்சம் இருட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து 2 குளம் இருந்ததுங்க அந்த கோயில் தானே. அது வந்து ஒன்று வந்து குளிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற குளமும், இன்னொன்று தண்ணி தேவை, அதை நீர் தேவைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து அவ்வளோ சுத்தமாக இருந்தது. நைட்டு இருட்டில் வந்து வீடியோ எடுத்தேன், அந்தளவுக்கு வந்து கவர் ஆகலை. ஏன்னா நம்ம ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம், அதனால் வந்து ஃபுல்லாக இருட்டாக தான் தெரியுது. தவிர எவ்வளோ தான் டார்ச் அடித்தாலுமே அந்த டார்ச் வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது, மற்றபடி அங்கே இருக்கிற இடம் வந்து தெரியல. அதனால் அது என்னால் வந்து சரியாக எடுக்க முடியல. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு மலையேற்றத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம அப்படியே மலையில் வந்து செங்குத்தாக ஏற போலவே இருந்துச்சு. அது ஏறி வரும்போதும் அங்கே மேலே 2 பழைய கோபுரங்கள் இருந்துச்சு. ஒரு கோபுரம் வந்து ஒரு 75% அழிஞ்சிட்டு ஒரு கால்வாசி மிச்சம் இருந்தது. இன்னொரு கோபுரம் மொத்தமாகவே அழிஞ்சு அப்படியே கீழே விழுந்திருந்தது. அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது தான் நிறைய வந்து மூங்கில் காடுகளை கடந்தும் நம்ம வர மாதிரி இருந்தது. அவ்வளோ நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 12 மணி ஆச்சு. சரி, இதுக்கு மேலே வந்து நடக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் நைட்டே நடந்திருந்தேன்னா இந்நேரம் ஸ்ரீசைலம் வந்து போய் சேர்ந்துட்ருப்பேன். ஆனால் நம்ம வந்தது வந்து இந்த இடத்த ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து நடக்காமே போயிருக்கும். ஏன்னா நேற்றே நம்ம எடுத்தது கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருப்போம். அதில் காலையில் எழுந்துக்கு போகலாம், காலையில் எழுந்து கிளம்பணும்னா நிறைய இடத்த வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காலையில் எழுந்து நடக்க ஆரம்பித்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாதை அண்டை வந்துருக்கிறோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. அதுவும் காலை வேலையில் வெயிலும் கிடையாது, அப்படியே பனி பெஞ்சிக்கிட்டே இருக்குது, வாயிலிருந்து புகையாக வந்துகிட்டே இருக்குது. பனி வந்து ஏகப்பட்ட பனி. நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவ்வளோ பனி இருக்குன்னு சொல்லிட்டு. பனினாலும் நம்மளுக்கு ஒத்துக்காது, ஆனாலும் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பனியில் நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆனால் இந்த இடம் பாருங்க சும்மா வேறு லெவலில் இருக்குது. நம்ம நைட்டே இந்த இடத்துக்கு வந்திருந்தோம்னா இங்கே போத்திக்கிறதுக்கு அந்த தார் பாயெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த பாயில் நம்ம வாடகைக்கு எடுத்து நல்லா படுத்து தூங்கியிருக்கலாம் போத்திக்கிட்டு. நம்மளால் இவ்வளோ தூரம் வர முடியல, ஏன்னா நைட்டு ரொம்ப மிட் நைட் நேரத்தில் 12 மணி ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டே பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. நீங்கள் யாராவது வரா மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல வாங்க. இங்கே ஒரு சின்ன கிராமமே இருக்குது, நிறைய வந்து வீடுங்க இருக்குது, எல்லாமே வந்து கொட்டா வீடுங்க தான். இந்த இடத்துலையும்
ஒரு சின்ன கிராமமே இந்த இடத்துல இருக்குது. ஆம்புலன்ஸும் ஒன்று நிறுத்தியிருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சின்னா நம்ம ஆம்புலன்ஸில் வந்து ஏறி போகிற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. நல்ல ஒரு ஊர். இதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இவங்களாம் இப்படி தான் கரண்ட் வசதிலாம் இருக்குது தெரியல, இப்படி தான் வாழுறாங்களோ, என்ன தொழில் பண்ணுவாங்க அதுவும் ஒன்றும் புரியல. இங்கேருந்து ஆட்டோ கூட இருக்குங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் போக முடியலன்னா, நடக்க முடியாதவங்களுக்கு இங்கேருந்து ஆட்டோவில் நம்ம அப்படியே போயிடலாம். இதில் ஒரு பெரிய கிராமம் தான். பஜ்ஜி விற்றாங்க. ஒரு 20 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். 4 பஜ்ஜி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து பச்சை மிளகா பஜ்ஜி. ஏற்கனவே நம்ம வந்து பங்கனப்பள்ளியிலேருந்து பாண்டியம் ஊருக்கு போகும்போது ஒரு இடத்துல வழியில் சாப்பிட்ருப்போம். அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் அதிகமாக சொல்லலை. இங்கே நடந்து வரதால நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுட்டே போகலாம். இந்த இடத்துல வந்து 2 வழி பிரியுதுங்க. நடக்க முடியாதவங்க ஜீப்லேயும் ஆட்டோலையும் வந்து இந்த வழியாக வந்து அப்படியே போயிடுறாங்க. நடக்கிறவங்களுக்காக இந்த பாதை ஒன்று இருக்குது. இந்த பாதை வழியாக நம்ம போனோம்னா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். போகிற வழியில் பெத்தச்சேவூர், அப்புறம் கைலாச துவாரம், அதுக்கப்புறம் பீமன் குளம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சீதாதேவி கிணறு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இந்த ஊரில் தான் அது இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஊரில் நம்ம எதுவும் அதை வந்து பார்க்கல. எப்படியே போகிற வழியில் அதை பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். இன்னும் வந்து 20 கிலோமீட்டர் தூரம் நம்ம ட்ரக் பண்ணி போகணும். நேற்றுலேருந்து நம்ம எதுவுமே சாப்பிடல. வர வேலை அந்த கிராமத்தில் பச்சை மிளகா பஜ்ஜி விற்றுட்டு இருந்தாங்க. வாங்கினேன். 4 பஜ்ஜி வந்து 20 ரூபா. நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க. பயங்கரமான ஸ்பைசி. அப்படியே பச்சை மிளகாலேயே பஜ்ஜி போடுறாங்க. காலையில் இந்த குளிரான நேரத்தில் இதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே பசியோட அருமை தெரிஞ்சுதுன்னா சாப்பிட்ற எல்லா பொருளுமே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையிலே வேறு லெவல். இப்போ நாம் இந்த இடத்துல இருக்கோம். தமர்ல குண்டா அப்படின்ற ஏரியாவில் தான். இங்கே தான் ஷெட்லர், டெம்பரவரி எலக்ட்ரிக்கல் எல்லாமே இருந்திருக்கு. நம்ம நைட்டு வந்து கொஞ்சம் முன்னாடியே தங்கிட்டோம். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டோம். அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் நம்ம ட்ரக்கிங் போனோம்னா பெத்தச்சேவூர்னு ஒரு இடம் வருது. அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் ஃபாரஸ்ட்லேயே ட்ரக்கிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் மாதம் பவி அப்படின்ற ஒரு இடமும் வரப்போகுதுங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாவது ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஸ்ரீசைலத்தை வந்து ரீச் பண்ணுறதுக்கு. போகிற வழியிலலாம் சாப்பாடு இருக்காதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து முந்திரி கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஒரு பாதி பாக்கெட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ கிட்டே கொடுத்து அனுப்பிச்சாங்க. அது வந்து இப்போ தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா நம்ம நேற்று சாயந்தரம் நடந்து வந்தோம். அந்தளவுக்கு டயர்டு தெரியல. அப்படியே நைட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டோம். காலையில் எழுந்து நடக்கும்போது இங்கே எதுவும் சாப்பாடு எதுவும் இல்லை. பஜ்ஜி மட்டும் தான் நம்ம வாங்கி சாப்பிட்டோம். இன்னும் நம்ம ஸ்ரீசைலம் போனால் தான் இதோட வந்து சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். வயல் எங்கேயும் இருக்கான்னு தெரியல. அதில் நம்ம முந்திரி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நடந்து போகலாம். இங்கே கல்லுலேயே வீடு கட்டியிருக்கிறத பார்க்க முடியும். வர பக்தர்கள் நிறைய பேர் இங்கே கல்லுலேயே வீடு கட்டுறாங்க போல். இந்த நடுக்காட்டில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலை சுற்றியுமே நிறைய வந்து தொட்டில்கள் கட்டியிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். நிறைய பேர் குழந்தை வரம் தேவை அப்படின்றவங்களாம் இந்த கோயிலுக்கு வந்து
இந்த மாதிரி தொட்டிகள் கட்டுறாங்க. உண்மையிலேங்க நடுக்காட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் நடுக்காட்டில் இந்த மாதிரி தொட்டில்கள் கட்டிட்டு போகிறேன். அப்போ இவ்வளோ நேரம் ஃப்ளாட்டாக அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு நாம வந்து இந்த ஒரு சின்ன ஒரு அம்மனை மலையேற்றம் வழிபட்டு அப்படியே வந்து திருப்பி வந்து நடக்கிறதுக்கு வந்து படிகள் ஸ்டார்ட் போட்டிருக்காங்க. பண்ணோம். அழகாக ஒரு எல்லாமே புடைப்பு பெரிய பெரிய சிற்பமாக கல் இந்த அம்மன் இருக்காங்க. அப்படியே எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இந்த காட்டு வழியாக வரும்போது இந்த பாதைகளெல்லாம் வந்து போட்டிருக்கணும். அதனால் இப்போ நமக்கு ரொம்பவுமே யூஸாக இருக்குது. இந்த ஒரு மலையை ஏற முடியல, காலையில் செம்ம டயர்டாக இருக்குது. சூரியன் வேறு வெளியே வந்துடுச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது. காலையில் இருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளேயே ரொம்பவுமே டயர்டாகிடுச்சு. அந்த வெயில் பட்டு நம்மளால் நடக்க முடியலங்க, டயர்டாகிடுது. நேற்று சாயந்தரம் ஆனால் நம்ம 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 12 மணி வரைக்கும் எங்கேயுமே உட்காரல, நான் ஸ்டாப்பாக நடந்து வந்தோம். ஆனால் காலையில் இருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பார்த்து தெரியும், நல்லா மலை ஏறி வந்துட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடியும் வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு வழியாக அந்த படி ஏறி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நார்மலான ஒரு ரோடு வருது. இங்கே நல்ல குண்டு குண்டாக கல்லுங்க இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணும். மலையேறதுக்கு இது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. வீட்டில் வந்து எனக்கு எலுமிச்சம்பழமும் சால்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த தண்ணியில் வந்து நான் எலுமிச்சம்பழத்தையும் சால்ட்டையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் தண்ணி தாகம் அடங்கும், நீர் வறட்சி ஏற்படாமலே இருக்கும். ஒரு மலை ஏறி இருந்தோம், இப்போ அந்த மலை வந்து இறங்கிக்கிட்டு இருக்கும். கல்லுலாம் வந்து ரொம்பவுமே அப்படியே நைஸாக இருக்குது. காலை கொஞ்சம் மாற்றி வச்சாலுமே கண்டிப்பாக வந்து சறுக்கி விட்டுரும். ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இந்த இறங்கினதுக்கப்புறம் பெத்த செருவு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் வழி போட்டிருந்தாங்க. இறங்கி வராங்க பாருங்கள். ஒரு இறக்கம் இறங்கி முடித்தோம். இந்த பக்கம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மறுபடியும் மேலே ஏறுது. ரொம்பவுமே டஃப்பாக இருக்குது. இன்னும் வந்து 12 கிலோமீட்டர் தூரம் நம்ம போகணும். அந்த 12 கிலோமீட்டர் தூரம் இது போல் தான் மேலே ஏறி இறங்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அந்தளவுக்கு இல்லைனாலும் இப்போ முடிய போகிற சமயத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான டஃப் கொடுக்குது. பார்ப்போம், மலை ஏற ட்ரை பண்ணுவோம். மழை வந்துன்னா மழை தண்ணி இங்கே இறங்குறதுக்கு ஒரு ஓடை ஒன்று இருக்குது. அப்படியே வழியாக இறங்கும். இது வழியாக மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்கி ஓடுறது தான். சரியான வெட்ட வெளிங்க. செம்ம வெயில். காலையிலே மணி 9:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த இடத்துல ஃபுல்லாக வெயில். இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக கொளுத்தி விட்ருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்காங்க. மரம்லாம் எரிஞ்சு இருக்குது தெரியுதா. நாம் அந்த வெட்ட வெளியில் தான் அவ்வளோ தூரமும் போக போகிறோம். கொஞ்சம் கூட நிழலே கிடையாது. எவ்வளோ தூரம் அந்த பாதை போகுதுன்றதும் தெரியல. அப்படியே போயிட்டுருக்கலாம். மோர் எடுத்துன்னு இருந்தாங்க. 2 கிளாஸ் வாங்கி குடித்தேன். ஒரு கிளாஸ் வந்து 10 ரூபா தான். மோர் நல்லா இருந்தது. நல்லா அந்த வெயில் தாகத்துக்கு அதுக்கும் அந்த மோர் குடித்தோடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் வந்துருக்கு. அந்த ஃப்ரெஷ்ஷோடவே நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். இன்னும் 10 கிலோமீட்டர் தூரம் இருக்குது நம்ம ஸ்ரீசைலத்தை வந்து ரீச் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பாதை எல்லாமே அப்படியே கல், சின்ன சின்ன கல்லாக இருக்குது. நடக்கவே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இதிலே தான் நம்ம இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது இந்த பாதையிலேயே. மலையேற்றம் ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, ஒன்றுமே புரியல. இது எங்கே தான் போயிட்டு நிற்கும்னு
ஏன்னா அங்கேயே 10 கிலோமீட்டர் போட்டு இருந்துச்சு. நானும் ரொம்ப தூரமாக நடந்து வரேன். இன்னும் எத்தனை கிலோமீட்டரும் தெரியல. பீமில் கொண்டு போகணும், பீமன் உருவாக்கின குளத்துக்கு. அங்கே போனோம்னா அதுக்கப்புறமா அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்துடும்னு நினைக்கிறேன். ஆனால் நடக்கிறேன் நானும் 2 மணி நேரமாக நடக்கிறேன். எங்கேயுமே ரீச் பண்ண மாதிரியே தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா முடியல. காலெல்லாம் வந்து அப்படியே ரொம்பவே குத்த ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமாக வலிக்குதுங்க. அந்த மலை உச்சி வரைக்கும் போகணும். அங்கே ஒரு மண்டபம் ஒன்று தெரியுது பாருங்கள். ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் அளவுக்கு ஜூம் பண்ணுறேன். அந்த மண்டபம் அளவுக்கு போகணும். அங்கே போனால் தான் நமக்கு வந்து ஸ்ரீசைலம் பாத யாத்திரா முடியுது. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கணும். ஆனால் அது வந்து ரோட்லேயே நடக்கிற மாதிரி இருக்கும். காடு வழி முடிஞ்சிடும். அந்த கோபுரத்துக்கு ஏறத்துக்கு அந்த மலையை ஃபுல்லாக ஏறணும். பெரிய பெரிய டாஸ்க்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு டாஸ்க் என்னென்னா இந்த மலை ஏறுறது தான். பீமன் குளத்துக்கு இப்படி நேராக போயிட்டு அப்படியே அங்கே கீழே இறங்குது. அங்கே ஆளுங்கள்லாம் போகிறாங்க. தெரியுதுங்களா? இங்கே ஆள் போகிறாங்க. ஃபோனில் அந்தளவுக்கு தெரியல. அதோ போகிறாங்க ஆளுங்க. அது வழியாக தான் நடந்து போகணும். இறங்குற பாதை முழுவதுமே செருப்பு ஏகப்பட்டது கிடையாது. எல்லாம் செருப்பு விட்டுட்டு போயிட்டாங்க. போல இது வரைக்கும் போக இறங்கணும். ரொம்பவுமே டஃப்பாக இருக்குது. బాడీ మొత్తం వల్ల ప్రెజర్ అన్నీ వస్తుంది. பீமன் குளத்துக்கு போகணும்னா இப்படிக்கா சுற்றிக்கிட்டு போகணுங்க. போனால் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் அதுவே வந்துடும். ஆனால் நம்ம இப்போ வந்து ஒரு ஷார்ட், அதாவது குறுக்கு வழியில் வந்து இறங்க போகிறோம். ரொம்பவுமே ஒரு ரிஸ்க்கான பாதையில். அப்படி இறங்கும் போது அந்த இடத்துல நிறைய வந்து கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடிகள் போலவே இருக்குது. கொஞ்சம் கால் வந்து பட்டாலுமே அப்படியே கிழிச்சிடும் போல். அவ்வளோ வந்து அந்த கற்களில் வந்து ரொம்பவுமே கூர்மையாக இருக்குது. அது வழியாக நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இறங்க வேண்டியதாக இருக்குது. அது இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து குறுக்கில் ஒரு பாதை ஒன்று பெரியுது. அந்த பாதை வந்து ரொம்பவுமே கொஞ்சம் ரிஸ்க்கான பாதை தான். அந்த பாதை வழியாக நம்ம இறங்கிட்டோம்னா பீமன் குளத்தை வந்து ரீச் பண்ணிடலாம். அப்புறம் வந்து குளிக்கலாம். ஏன்னா தண்ணி இருக்கும், குளிக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா நடந்து வந்த களைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குளிச்சா தான் வந்து இது வந்து கொஞ்சம் சரியாகும். நிறைய பேர் பாருங்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப கண்டிப்பாக நடக்க முடியாது. இறங்கி போகிறதில்ல, இந்த இறங்கி போகிற இடத்துல தான் அந்த குறுக்கு பாதை இருக்குது. அது வழியாக நம்ம இப்போ இறங்க போகிறோம். பரத் கடைசியாக நம்ம பீமன் குளத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு பெரிய ஒரு கதையே இருக்குங்க. அது அப்புறமா சொல்கிறேன். இதுதான் பீமன் குளம். தண்ணி ஓடுது பாருங்கள். இந்த இடத்துல தண்ணி இங்கே தான் பார்க்க முடியுது. బాగా మునగ అల్లో మునిగే బాగుంటుంది చూడు. ఓకే సార్. సో థ్యాంక్ యూ. நடந்து வந்த களைப்பில் நம்ம இங்கே வந்து பீமன் குளம் அங்கே வந்து தண்ணி வரதுல குளித்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தான் நம்ம நடந்து வந்திருக்கோம். செம்ம டயர்டு. அந்த தண்ணியில் குளித்த உடனே அப்படியே அந்த டயர்ட்னஸ்லாம் இல்லாமல் ஆயிடுச்சு. தண்ணி ரொம்பவுமே அப்படியே சில்லுன்னு இருந்தது. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் குளிக்கலாம் போல் இருந்தது. ஆனால் டைம் ஆகிடுச்சு. நம்ம இன்னும் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் ஃபுல்லாக மலை ஏறணும். அதனால் ஓரளவுக்கு மீடியமாக குளிச்சுட்டு இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம்.
என்ன ஒரு காற்று. ரெண்டு பக்கமுமே மலைகள் தான். அது நடுவில் வெட்டின மாதிரி இருக்குது. அதில் தண்ணி வந்துட்டுருக்கு. ஒருவேளை மழை காலத்தில் நம்ம இங்கே வந்தோம்னாக்கா அப்படியே ஃபுல்லாக தண்ணி போகும் போல அந்த மேலே கார்னர் வரைக்குமே. அப்போல்லாம் இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு தெரியல. இது தாங்க பீமன் குளம். பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் வரும்போது இந்த மலையில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்களாம். அப்போ இந்த தண்ணி இல்லாத ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க திரௌபதி. அப்போ தண்ணி தாங்க எடுக்கு பீமன் கிட்ட சொல்லியிருக்காங்க, ரொம்ப தண்ணி தாங்க எடுக்குது, ஏதாவது ரெடி பண்ணுங்கன்னு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கையில் வச்சுருந்த கதா இதை எடுத்து இந்த இடத்துல அடிச்சிருக்காரு. இங்கே பெரிய ஒரு குளம் ஒன்று உண்டாகியிருக்கு. அதுலேருந்து தண்ணி நிறைய சுரந்துருக்குங்க. அதுலேருந்து இந்த குளத்தில் வந்து பற்றாத தண்ணி எப்போயுமே வந்துக்கிட்டே இருக்கும். அதில் இதை வந்து பீமன் குளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பீமன் குளத்துலேருந்து இந்த மலையோட ஃபுல் வியூ பாருங்கள். மலை அப்படியே செதுக்கான மாதிரி இருக்குல்ல, அது முதல்ல எல்லாம் சரியான பள்ளத்தாக்கில் நம்ம நின்றுட்டுருக்கோம். தண்ணி அது வழியாக தான் வரும். அப்படியே வந்து இப்படி நேராக இறங்கி டவுனுக்கு அந்த பக்கம் கீழே போயிடுது. பீமனோட சிலையே இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த குளத்தை உருவாக்குனதே இந்த பீமன் தான். இது பக்கத்துலேயே அழகான ஒரு நந்தி பெருமன் இருக்கார். அவர் வந்து இந்த பக்கம் தான் ஸ்ரீசைலம் இருக்குது. ஸ்ரீசைலத்தை பார்த்த மாதிரி அவர் வந்து உட்காந்துருக்காரு. ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ரொம்பவுமே ஒரு கடினமான மலையேற்றம். எப்படியும் ஒரு 2 இல்லை 3 மணி நேரம் ஆகும். சரி, அப்படியே நம்ம ஏறுவோம். பீமன் குளத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற பீமனை வணங்கிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு நம்ம திருப்பி வந்து மலையேற ஆரம்பித்தோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த மலை ஏற வேண்டியது இருக்குங்க. எனக்கு எதிர்க்க தெரிகிற மலையில் 4 கிலோமீட்டரு ரொம்பவுமே செங்குத்தான ஒரு மலை. அது 4 கிலோமீட்டர் தூரம் நம்ம ஏறி போன பிறகு அங்கே தான் கைலாச துவாரம் இருக்குது. அந்த கைலாச துவாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீசைலத்துக்கு அங்கே 2 கிலோமீட்டர் தூரம் நடக்கும். இந்த மலையில் தான் ஏற போகிறோம். 4 கிலோமீட்டர் தூரம் ஒரே நெட்டான மலை. 4 கிலோமீட்டர் தூரம் போனதுக்கப்புறம் கைலாச துவாரம் வரும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நம்ம மலை மேலே ஏறிட்டோன்னா ஸ்ரீசைலம் மெயின் ரோடு வந்துடும். மொத்தம் 6 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. சரி, அப்படியே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வழியாக தான் நம்ம ஏறி வரணும். ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. 4 கிலோமீட்டரும் ரொம்பவுமே நெட்டாக இருக்குது மலையே. அது நடந்து வர பாருங்க. அவராலேயே முடியல, யாருமே முடியல. எல்லாம் ஒரு 10-20 ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் உட்காந்துறாங்க. 10-20 ஸ்டெப் தான் உட்காராங்க, அதுக்கப்புறம் உட்காராங்க. இதே போல் தான் ஃபைனலாக நாம் மலையேறி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம் செங்குத்தான மலை ஏறினதுக்கப்புறம் இந்த கைலாச துவாரம் வந்துருக்கு. கைலாச துவாரம்ன்றது இங்கேருந்து கைலாச துவாரம் ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, காட்டுக்குள்ள இருந்து மேலே ஒரு கோபுரம் தெரியுதுன்னு, மெயின் கோபுரம் தான் இது. இங்கே ஒரு சிவனும் நந்தியும் இருக்காங்க. அப்படியே நம்ம கைலாச துவாரத்தில் இவங்களை வழிபட்டுட்டு போக ஆரம்பிச்சுன்னா இங்கே வந்து பெரிய ஒரு கேம்பே வச்சுருக்காங்க. ஏன்னா மலை இதோட முடியுது. இந்த கேம்பில் பாத்ரூம் வசதி, அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இருக்குது, அப்புறம் நம்ம மெடிக்கலுக்கான மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது. தங்குறதுக்கான எல்லா மொத்தமுமே இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணேன், மெடிக்கலில் போய்ட்டு மாத்திரை வாங்கியிருந்தேன். ரொம்பவே கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு மாத்திரையும் எனக்கு ஆயில்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் யார் வந்தாலுமே இந்த மெடிக்கலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக தாங்க கொடுப்பாங்க. நம்ம போனோம்னா நமக்கான ஒரு ஆயில்மெண்ட்டும் மாத்திரையும் நமக்கு கையில் கொடுத்துருவாங்க. அப்படியே வாங்கிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி, அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி வேணாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடக்கணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நடக்க ஆரம்பித்தேன். அப்படி நடக்கும் போதும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து காடு ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவுமே வந்து வெக்ஸ் ஆகிட்டேன். கைலாச துவாரத்தோட மலைப்பாதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து மலைப்பகுதி தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதான்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நாம் நடந்து வரணும். அதுக்கப்புறம் வந்து மெயின் ரோடு வந்து ரீச் பண்ண முடியும். அப்படி நாம் நடந்து வர வழியில் ஒரு அழகான ஹனுமன் சிலையை வந்து பார்த்துருந்தோம். முழுவதும் பார்த்திங்கன்னா மண்ணுலேயே அந்த சிலையை வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்பவுமே அழகாக இருந்தது.
அப்படியே தத்ரூபமாக இருந்தது. சரி அதையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரம் நடந்திருப்போம். நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதோட வந்து இந்த காட்டு பாதை முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அங்கே நிறைய வந்து குரங்குகள் இருந்தது. ஏற்கனவே நம்ம வந்து குரங்குகள்கிட்ட மாட்டிட்டு அவசப்பட்டிருக்கோம். அதனால் இந்த வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பொறுமையாக நடந்து வந்தேன். ஏன்னா குரங்குகளோட மனநிலையை ஒரு மாதிரி சொல்ல முடியாது, எப்போ மேலே பாயின்னே தெரியாது. அப்படியே பொறுமையாக நடந்து வரும்பொழுதே மெயின் ரோடு வந்து வந்துடுச்சுங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம். அப்பா ரொம்பவுமே நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருந்துச்சு. சரி சாப்பிட எங்கேயாவது ஹோட்டலுக்கு போனோமான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போதே அங்கே ஒரு அன்னதானம் போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்னதானம் போய் சாப்பிட ஆரம்பித்தோம். அங்கே ஒயிட் ரைஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, அப்புறம் சுண்டல் எல்லாமே சேர்த்து சூப்பராக இருந்ததுங்க. பக்கத்துலேயே சாம்பார், கொஞ்சம் லெமன் ரைஸ் 2 முறை வாங்கி சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. திருப்பி நான் சென்னைக்கு வந்தது அதோட சாப்பிட்டேன். ஏன்னா அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ருந்தேன். அங்கேருந்து நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தூரம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணோம்னா ஸ்ரீசைலத்தை வந்து ரீச் பண்ணிடலாம். அப்படியே இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சோங்க. ஆனால் காட்டில் நடக்கும்போது கூட அவ்வளோ கஷ்டம் தெரியல. இந்த ரோட்டில் நடக்கிறது தான் ஏன் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன வழி தான், அதுலேயே பஸ்ஸெலாம் வந்து போகும். நம்ம கீழே மண்ணில் தான் இறங்கி நடக்கணும்.